ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற விஷயத்துல நம்ம என்ன வந்து ஓகே ஒரு 12வது கொஷின். ஆரம்ப வணிகம் ஒன்றினுடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் வருமாறு. ரைட். இதுல கொஸ்டின் வந்தீங்க 11வது நோ 11வது வரமாடுச்சு. 11 கொள்வனவு நாணயத்தின் கூட்டுத்தொகை கடன் பண கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்படுறது இல்ல. பிகாஸ் கொள்வனவு நாணயத்தின் கூட்டுத்தொகை கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணக்கு தான் மாற்றப்படும். மத்த எல்லாம் ஓகே தான். நடைமுறை சொத்துக்களின் கடன் கொள்வனவு பதியப்படும். ஓ, சரி சரி சரி. ரைட் ரைட். அது வேற மாடிச்சா. சரி நம்ம என்ன முதலுக்கு நான் சொன்ன நடைமுறை சொத்துக்களின் கடன் கொள்வனவு பதியப்படும் வருமா. அது வேற மாடிச்சு. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் இருப்போம். சரி, பிசிடி தான் ஆன்சர் இருக்கும். அதாவது நடைமுறை சொத்துக்களின் கடன் கொள்வனவு பதியப்படும். ஓகே, அது பரமாடிச்சு. கொள்வன நாளிடம் விற்பனைக்காக வந்துகிட்டு பண்டங்களின் கடன் கொள்வனவு பதியப்படும். கொள்வன நாளின் பதிவு மூலதன கொள்வன பட்டியலாம். வளமை பட்டியல்னு சொல்லுவாங்க. அதை நான் பிரிச்சு காட்டுறது விற்பனை பட்டியல் கொள்வன பட்டியல் சொல்லுவாங்க. அந்த முதல்ல வைக்கிற அந்த ஏயும் இயும் வராது. பிசிடி ஆன்சர். நீங்க 10 நோ இஷ்யூ. கடன் கொட்டுக்காக பதிவதற்கான தகவல் முதன்மை ஏடுகள்ல இருந்து பெறப்படுகின்றன. ஸோ பெறப்படுகின்றன கடன் கொட்டுக்காக பதிவதற்கான தகவல் முதன்மையில தான் பெறப்படுது. கடன்குளம் கட்டுப்பாட்டு கணக்கு பொது பேரிட்டு தயாரிக்கப்படும். ஸோ கடன்படம் கட்டுப்பாட்டு கணக்கு பொதுப்பேர்லாம் தயாரிக்கப்படுது. துணை பேர்ல தயாரிக்கப்படுறதுல மொத்தங்கள் பொதுப்பேரிடு தான். கடன் கட்டுப்பாடு இரட்டை பதிமுறை செய்யப்படும். எஸ். கடன் பேரிட்டை தகவல்கள் மொத்த தொகைகள் கடன்குளம் கட்டுப்பாட்டு கணக்கு காணப்படும். சரியான கடன்குளம் துணை பேரிட்டில் பதியப்பட்ட தகவல் மொத்த விற்பனை. அதாவது கமலன் விமலன் ரமலன் சொல்லி கடன்பட்டம் கொடுத்திருக்காங்க. அவங்களில் விற்பனை சரி செலவுல கொள்வனவு ஒன்றிலே 500, கொள்வனவு ஒன்று சொல்லி 200, கொள்வனவு ஒன்று சொல்லி 300 வச்சுக்கன்னு சொன்னேன். கட்டுப்பாட்டு கணக்குல கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்குல வந்துகிட்டு கொள்வனோடு சொல்லி அவங்க வச்சு அந்த மூணையும் கூட்டி தஞ்சு வச்சிருப்போம். அப்ப அதோட மீதியும் இதோட மீதியும் சமனா தான் பெறும். அதாங்க சொல்லிக்காங்க. சரியான அது சரி. இப்ப நம்ம எத்தனை விஷயம் பார்க்கணும். 12. ஸோ 12 பாருங்க. ரைட். 12 பாருங்க. வணிகம் ஒன்றின் ஏடுகள்ல இருந்து எப்படி வணிகம் ஒன்றினுடைய ஏடுகள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தகவல்கள் தந்திருக்காங்க. குஷன் வந்துகிட்டு என்னன்னு சொன்னா அவர்களை திருத்துறதுக்கு முன் கடன்படுனர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய கொடுக்க கல்வியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம். கடன்படுனர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய கொடுத்த கழிவினுடைய விஷயம்ங்கிற விஷயம். சும்மா பாருங்க. ஆரம்ப கடனர் மீது 45,000. கடன் விற்பனை ரூபா 120,000. அனுமதித்த கழிவு ரூபா 7,000. கடன்பணம் பெற்ற காசு 87,000. கடன் பதிவுகள் ஏற்பட்ட தவறுகள் பிழக சார்ந்திருக்காங்க. இப்ப கொஸ்டின் என்ன, இந்த தவறை திருத்தப்புறா நாளைய படத்துக்கு வச்சிடலாம். அவ்வளவுதான் விஷயம். அவர் சொன்னாங்க கடன்பண்டம் கட்டுப்பாட்டு கணக்கில் கொடுத்த கழிவு எவ்வளவு உண்மையிலே 7,000. அது 700 வாங்கிட்டோம். சேகரிடம் பெற்ற காசு ரூபா 7,000 நபர் கணக்கில் வரவில் பதியப்பட்டு. நல்லா பாருங்க. சேகரிடம் பெற்ற காசு ரூபா 7,000ங்கிறது நபர் கணக்குல வரவில் பதியப்பட்டு. சரியா கேட்ட விஷயம். தவறுகளை திருத்தமும் கடன்பண்டம் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதியாண்டுகளை கேட்டீங்க. பாப்போம். ஆரம்ப கடன் நிலைமை எவ்வளவு 45,000. கடன் விற்பனை எவ்வளவு 120,000. அனுமதித்த கல்வி எவ்வளவு 7,000. கடன்பணம் பெற்ற காசு எவ்வளவு 87,000. இப்ப விஷயம் நம் விட்ட பிள்ளைகள் 700 சொல்லி பஞ்சிக்கம் கொடுத்த கழிவை சேகரிடம் பெற்ற காசு இருக்குதானே 7,000 ரூபாய். அதாவது சேகருங்கிற ஒரு கடன் மட்டும் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 7,000 ரூபாங்கிற ஒரு காசு என்ன செஞ்சிருக்கோம் பெற்றிருக்கோம். அது நபர் கணக்குல என்ன செய்யப்பட்டீங்க வரவுல என்ன செஞ்சுக்க பதிவிட்டிருக்குமே தவிர. சரி, அப்ப நபர் கணக்கில் வரவில் பதியப்பட்டுள்ள. அதாவது அது நபர் கணக்கில் செய்யப்பட்ட ஒரு பிள்ளை. இது இந்த கட்டுப்பாட்டு கணக்குக்குள்ள என்ன செய்ய மாடிச்சு வர மாடிச்சு. பெற்றங்க வரப்போது செலவுக்குள்ள வரப்போது அவன் நபர் கணக்குல வரவுல வஞ்சிக்காரு. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இப்போ வருவோம். ஆரம்ப கடன்ப பண்ண மீதி எவ்வளவு 45,000. How much? 45,000. சரியா. அதே டைம் வந்துட்டு கடன் விற்பனை எவ்வளவு 120,000. ஓகே. கடன் விற்பனை எவ்வளவு 120,000. மொத்தம் 160. அனுமதித்த கழிவு எவ்வளவு 7,000. அப்ப பணம் கட்டுப்பாட்டு கணக்குல கொடுத்த கழிவு 7,000 செஞ்சுக்கிறோம். 700 சொல்லி வாங்கியிருக்கோம். சரியா.
ஆஹ் 700 ரூபா. என்ன அதே டைம் அதுக்கிட்ட கடம்பழம்புல பெற்ற காசு ரூபாய் எவ்வளோ? 87,000. எவ்வளவு? 77,300 ரூபா ஆன்சராக வரும். சரியா? 77,300 ரூபா ஆன்சராக வரும். அதாவது தவறுகளை திருத்த முன் கடம்புடன் கட்டுப்பாடு கணக்கு மீதி. நம்ம ஒரு ஃபார்மேட்டோட நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப மீதி 120 பதிஞ்சுப்பீங்க. அனுமதித்த கல்வி எவ்வளவு? 7,000. பட் நம்ம பதிஞ்ச விஷயம் எவ்வளவு? 700 ரூபாய் பதியப்பட்டுச்சு. கடம்புடன் கட்டுப்பாட்டு கணக்கில் கொடுத்த கழிவு 700 ரூபாய். அதுதான் பில். கடம்புடன் பெற்ற காசு 87. இங்க பாருங்க, சேவரிடம் பெற்ற காசு 7,000ங்கிறத நபர் கணக்குல நம்ம என்ன செஞ்சுக்கோம், வரவில் பதியப்பட்டுள்ளது. அங்க என்ன செஞ்சிருக்கோம், கடம்புடன் கட்டுப்பாடு கணக்குல. சரி, அப்ப தவறுகளை திருத்தணும்னு சொன்னா இருக்கக்கூடிய தவறு எத்தனை? ஒன்றே ஒன்றுதான், இது மட்டும்தான். அப்ப தவறுகளை திருத்தறதுக்கு முன்னிருக்கக்கூடிய விஷயத்துல இது ஒண்ணு தானே செஞ்சிருக்கு. தவறாக கடன் கொடுப்பட்டு கட்டுப்பாட்டு கணக்கு பாதிச்சிருக்கு. இந்த தவறு வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, அது நபர் கணக்கு தான் பாதிச்சு உள்ளது. ரைட். ஓகே, அடுத்தது 13வது கொஸ்டின். சாதனா நிறுவனத்தினுடைய சில்லறை காசாளர்கள் 2020 மார்ச் மாதத்துக்கு மேற்கொண்ட சில்லறை செலவு கொடுப்பனகள் விவரம் பெறுமாறு. அப்ப சாதாரண நிறுவனத்தினுடைய சில்லறை காசுனா 2020 மார்ச் மாதத்தில் மேற்கொண்ட சில்லறை செலவுகளுடைய மேற்கொடுப்பனவுகள் வந்துகிட்டு விவரம் பெறும். கேட்ட கொஸ்டின். 2023 மார்ச்சில் காணப்பட்ட சில்லறை காசு வசக்கட்டின் பெறுமதி. அதாவது 2020 மார்ச் வசக்கட்டுன்னு சொன்னா முட்கொடுப்பனவு காசு, அவங்க எவ்வளவு சில்லறை காசுக்கு பிக்ஸ் பண்ண அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2023 ஏப்ரல் 1 சில்லறை காசு வசக்கட்டுக்கு மீனர்ப்பப்பட தொகை மாட்டி. இதுல சந்திக்கிற விஷயம் சில்லறை 2020 மார்ச் 31 சில்லறை காசு மீதி. அதாவது 2000 மார்ச் 1 அவன் ஃபுல்லா பண்ணி தந்திருப்பான் நம்மள்ட்ட. சரியா? இந்த ஃபுல்லா பண்ணி தந்ததுல இது மார்ச் மாதம் எப்படி கொடுக்கல செலவு தானே. அதாவது மார்ச் 1 நம்மள்ட்ட ஒரு குறையா இருந்திருக்கும் ஒரு காசு. இப்போ 5,000 வச்சுக்கோங்களேன். 5,000 சொன்னா அதுல 1,000 செலவழிச்சு போடுப்பேன். நம்மகிட்ட மிச்சம் 1,000 இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கட்டி நிதியை, அதாவது ஒவ்வொரு சில்லறை காசினுடைய மீண்டரப்புல எப்ப நடைபெற ஆரம்பத்துல சில்லறை காசு வசக்கட்டுங்கிறது ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும். அந்த அமௌண்ட்டை அவன் என்ன செஞ்சிருப்பான், செலவழிச்சு 2023 பிப்ரவரி 31 ஒரு அமௌண்ட்டையே மிஞ்சி கலந்திருக்கும். ஒரு குறைவான அமௌண்ட். அதை என்ன செஞ்சு பேரு, காசாளர் வந்துகிட்டு அவர் அமௌண்ட்டை வழங்கி சில்லறை காசு இந்த வசக்கட்டு எவ்வளவு பெருமதியோ அதுக்கு என்ன செஞ்சு பேரு வீடு செஞ்சுட்டு பேரு. வீடு செஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஓரோ செலவுகளும் வந்து என்ன செய்யப்பட்டு இடம்பெற்று மீதமா இருக்கிற செலவு தான் எவ்வளவு? 800 ரூபாய். இப்ப நம்ம முதல் கேட்ட கொஸ்டின் 2000 மார்ச் வந்து காணப்பட்ட சில்லறை காசு வசக்கட்டினுடைய பெருமதி. மீதிய கேட்கல, மார்ச் 31 இருந்து எவ்வளவு நம்ம கொடுத்திருக்கணும் விஷயம் தான் கேட்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும், 2,200 200 கூட்டுங்க. எவ்வளவு வரப்போகுது? 3,000 இல்லையா? அடுத்த விஷயம், வசக்கட்டுக்கு முன் நிரப்ப வேண்டிய தொகை. இப்ப மீதி எவ்வளவு இருக்கிறது? 800 ரூபாய். மீதி எவ்வளவு இருக்கு? 800 ரூபாய். 800 சொன்னா நீ எவ்வளவு நம்ம கொடுக்கணும்? 3,000 ஆக்குறது 2,200 இத்தனை ஆன்சர். 3,000. சில்லறை காசு வசக்கட்டுங்கிறது சில்லறை காசு முற்பண தொகை. அதாவது சில்லறை காசுன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவு 10,000 சொல்லி பிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னா பெஸ்டா தீர்மானிக்கக்குள்ள மட்டும்தான் 10,000 ரூபாய் கொடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் அவரு சில்லறை செய்யறவர் என்ன செஞ்சுப்பாரு, சில்லறை செஞ்சு 2,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா 8,000 ரூபாய் கொடுத்து அழிச்சு 10,000 வாங்கிப்பாரு. அழிச்சு அது குறைஞ்சிட்டு வந்து 6,000 இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு திரும்ப 4,000 ரூபாய் கொடுத்து 10,000 வாங்கிப்பாரு. இப்படி எவ்வளவு குறையுதோ அதைத்தான் கொடுப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் 10,000 கொடுக்குறாரு. ஒரு சில நேரம் அவர்கிட்ட அறவே காசு இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா மாச கடைசியில 10,000 ரூபாய் கொடுப்பாரு. அதாவது 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் மிஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த 10,000 ரூபாய் வீடு செய்யற மாதிரி 7,000 ரூபாய் அப்படி கொடுத்து என்ன செய்வாரு, அந்த சரியா 10,000 ரூபாய்க்கு கொண்டு வருவாரு. அதான் விஷயம். இப்ப இங்க சில்லறை காசு வசக்கட்டு கட்டிக்கிறது உங்களுடைய பிக்ஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3,000. இங்க சில்லறை காசு மீறி இருந்தது 800 ரூபாய். அதை 3,000 ரூபாய் கொண்டு வரதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசு 2,200 ரூபாய். அப்ப ஆன்சர் 3வது. ரைட். அடுத்தது 14வது கொஸ்டின். ஆதி வணிகம் அமலா வணிகத்திடமிருந்து 90,000 பெறுமதியான பண்டங்களை கடனுக்கு கொள்வனவு செஞ்சு இதில் ரூபாய் 10,000 பெறுமதியான பொருட்களை திருப்பி அனுப்பப்பட்டதுடன் செலுத்த வேண்டிய தொகை 10,000 காசு. அப்ப வணிகத்தின் ஏட்டில் இடம்பெற வேண்டிய மூல ஆவணங்கள் சரியானவை.
வணிகத்தினுடைய ஏட்டில் யாருடைய வணிகத்தில் நல்லா பார்த்துக்கணும் ஆதி. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருகின்ற பொழுது அதோடைய பேர் வணிகத்தினுடைய பேரை பார்த்துக்கிறோம். சில நேரம் ஆப்போசிட்டா நம்ம விற்கிறவனுடைய வணிகத்தின பேரையும் நம்ம கேட்டுருவோம். கேட்டேன்னு சொன்னா நம்ம மாத்தி பார்த்தோம்னா பிள்ளையா வந்துடும். ரைட். அதாவது எஃப்டபிள்யூசி பேப்பருங்கிறதுனால இதுல வந்துட்டு நீங்க பிள்ளை ஆன்சர் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அந்த பிள்ளை ஆன்சரிக்க மாட்டேன் சில நேரம். பட் ஃபைனல் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி யோசிச்சாலும் அதுக்கான ஆன்சர் அதுல இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னப்ப ஆதி வணிகம் அம்மலா வணிகத்திடமிருந்து 90,000 பெறுமதியான பண்டங்களை கடனுக்கு கொள்வனை செஞ்ச என்னது கொள்வன பட்டியல். ரைட். தலைவராக கொள்வன பட்டியல் ஒரு வடத்தான் இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சரா வரணும். ரைட். ஓகே. இதில் 10,000 பெறுமதியான பொருட்களை திருப்பி அனுப்பியிருக்கு. அப்ப திருப்பி அனுப்பியிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொள்வனவு பட்டியல திருப்பி அனுப்பிச்சுன்னா அது வந்து வரவு தான். சரியா? ரைட். அடுத்தது செலுத்த வேண்டிய தொகை 10% காசு கழிவுடன் தீர்க்கப்பட்டது. 10% காசு கழிவு அந்த காசு கொடுப்பனவுனா அது கொடுப்பனம் கைச்சாத்துன்னு சொன்னாங்க. இப்ப அது புது பேர் காசு கொடுப்பனவு 4 ஆன்சர் எத்தனை? முதலாவது. ரைட். ஆன்சர்ங்கிறது முதலாவதாக ஆன்சராக என்ன செய்ய போகுது வரப்போகிறது. ரைட். ஆன்சருங்கிறது முதலாவது. ரைட். ஓகே. அடுத்தது 15வது கொஸ்டின். சர்மா என்பவர் நிர்மலா நிறுவனத்திடம் பண்டங்களை கொள்வனை செய்த போது பட்டியலினுடைய மொத்தம் 160,000 காட்டியது. சோ நல்லா பாருங்க இது என்ன விலை? பட்டியல் விலை காட்டியது. நிர்மலா கொள்வனவுக்காக 10% வியாபார கழிவினை வழங்கினார். யாரு? நிர்மலா 10% வியாபார கழிவினை வந்துகிட்டு என்ன செஞ்சீங்க வழங்கிக்காரு. அத்துடன் ஒரு மாத காலத்தில் பணம் செலுத்தப்படி 30 நாளைக்குள்ள செலுத்தினா 5% என்ன செய்யறாங்க? அவர் என்ன செய்யறாரு? கழிவுதாரர் அனுமதிக்கு என பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்த சர்மா 15 நாட்களே பணத்தை கொடுத்துட்டா. என்ன இந்த கழிவை வாங்குறதுக்காக சர்மா என்ன செஞ்சீங்க 15 நாளாலேயே அந்த பணத்தை வந்துட்டு செலுத்தப்பட்டிக்கு போகுது. காசு கொடுப்பன நாளாட்டில் பதிய வேண்டிய நிர்மலாவுக்கு கொடுத்த காசு தொகை கட்டிடும். இதை நீங்க சும்மா பார்க்கலாம். பாருங்க பட்டியலுடைய மொத்தம் எவ்வளவு? 120,000. இப்ப 120,000க்குள்ள 120,000 சொல்லப்படுது. அப்ப 120,000 சொல்லப்படுகிற பொழுதுதான் நீங்க பார்க்கலாம். 120,000க்குள்ள அதனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி சரியா? 120,000 சொல்லக்குள்ள அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அப்ப 120,000 அமௌண்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் 120,000 அமௌண்ட்டுக்கு தானே. ஸோ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ போகுது? 10%. 10% பார்த்தீங்கன்னு சொன்னா 12,000 சரியா? 120,000த்துல 10% 12,000. 12,000 தான் கழிங்க. 12,000 கழிங்க. கழிச்சு எவ்வளோ இருக்கும்? 1,08,000. ஸோ அந்த 1,08,000ங்கிறது என்ன வரைக்கும் போய் நம்ம வாங்கிட இல்லை. அதுல ஒரு மாதம் ஆகுது 5% காசு கழிவு வரை கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன செஞ்சுப்போம்? 5% காசு கழிவு வாங்கி தான் இருப்போம். இது எவ்வளவு வரைக்கும் போகுது? 100%. 100% சொல்லுகின்ற பொழுது 5% காசு கழிவு. 5% காசு பலி வாங்கும் போது என்ன செய்யலாம்? இதை 100 பிரிச்சு தர 95 பெருக்கிட்டேன்னு எனக்கு போதும். ஓகே வெயிட். 1,20,000 1,20,000 தர பண்ணணும் 10% 12,000 தான் கழிக்கிறோம். கழிச்சிங்கன்னு சொன்னா 1,08,000 பேரும். ஸோ அதை நீங்க என்ன செய்யுங்க 100 பிரிச்சிங்கன்னு சொன்னா ஸோ பை 95 how much? 1,02,600 ரூபாய் வரும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யுங்க திரும்ப 1,20,000 பாருங்க. அதுல இருந்து 12,000 கழிங்க. how much? 1,08,000. அதுக்கு 5% பாருங்க. 1,08,000க்கு 5% பாருங்க எவ்வளவு இருக்கும்? 5,400. அப்ப 5,400
1,08,000 கழிங்க 5,400, 1,02,600. சேம் ஆன்சர் தான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்படியும் பார்க்கலாம். ஓகே ரைட். அந்த வாட்டர் மார்க் இருக்கிறதுனால மார்க் பண்ணி படுது. ஸோ ரெண்டாவது ஆன்சர். அடுத்து கீழே தரப்புள்ள அறிக்கை நிதி கணக்கீட்டின் கூறு ஒன்றா அல்லது முகாமை கணக்கீட்டின் கூறு ஒன்றான எழுதுக. இது அதாவது நிதி கணக்கீட்டினுடைய கூறா அல்லது முகாமை கணக்கீட்டினுடைய கூறானது உரிமையாண்மை மாற்ற கூறு எடுத்துடைய கூறு. நிதி கணக்கீட்டினுடைய கூறு. வரவு செலவு திட்டம் அது முகாமை கணக்கீடு. காசு பாய்ச்சல் கூற்று அது ஒரு நிதி கணக்கீடு. மேந்தலை பகுப்பாய் கூற்று அது ஒரு முகாமையினுடைய கூறு. அதாவது உரிமையாண்மை மாற்ற கூட்டுல வந்துக்கிட்டு காசு அதாவது நிதியை மட்டும்தான் கணக்கிடுவோம். வரவு செலவு திட்டத்துல என்ன செய்வோம், ரெண்டுமே கணக்கிடுவோம். காசு பாய்ச்சல் கூட்டுல காசு போகுதா பார்ப்போம். மேந்தலை பகுப்பாய் கூற்று அடிப்படையில நம்ம அந்த மேந்தலை பகுப்பாய் கூற்று எடுத்து பார்க்கின்ற பொழுது அதுல அந்த ஊழியர் இயந்திரம் எடுத்து சொல்லியெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்ப மேந்தலை பகுப்பாய் கூற்றுங்கிறது என்ன வரப்போகுது, ஒரு முகாமை கூறு. காசு பாய்ச்சல் கூற்றுங்கிறது ஒரு நிதி கூறு. வரவு செலவு திட்டங்கிறது ஒரு முகாமை கூறு. உரிமையாண்மை மாற்றக்கூறு நிதி கூறு. சரியா? வணிகம் ஒன்று பின்வரும் அக்கறையுடையோரில் எத்தகைய கீழே தரப்பட்ட தகவல் அக்கறையுடையவராக இருப்பார்னு சொல்லக்கூடிய விஷயம். நீண்ட தவணை கடன் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான நிறுவனத்தின் இயல்மை. அதாவது நீண்ட தவணை கடன் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான நிறுவனத்தினுடைய இயலுமை. அதாவது கடன் கடப்பா பண்ணி யார் பார்ப்பார், நம்ம கடன் கொடுத்திருக்கோம், இவர் அந்த கடன்ல நீண்ட காலத்து இவ்வளவு பெரிய அமௌண்ட், அந்த அமௌண்ட் இவரால் நம்மளால திரையிடுமா சொல்லி பாக்குறவரை யாரு கடன் கொடுத்தோம் நம்ம பார்ப்போம். கடன் பட்டு கொடுக்கிறோம். முதலீட்ட மூலதனம் 30 நிறுவனங்கள் லாபத்தன்மை. மூலதனத்தை கொடுக்கிற யாரு, உரிமையாளர். அப்ப உரிமையாளர் பார்ப்பாரு என்ன, இந்த முதலீடுக்கு இவ்வளவு லாபம் எடுக்கலாமா சொல்லி, இல்ல முதலீட்டாளர்னு சொல்லி போட்டாலும் சரி, இல்ல முதலீட்டாளர்னு சொல்லி தந்தீங்க, உரிமையாளர் சொல்லி தந்தீங்க, முதலீட்டாளர். ஸோ முதலீட்டாளர் ஏன்டா இப்ப உரிமையாளருங்கிறவர் உரிமையாளர் டொபிக்கா சொல்லலாம். இப்ப உரிமையாளருங்கிற போட்டா அவர் லாபம் வந்தாலும் சரி லாபம் பெறலாட்டியும் சரி என்ன நடப்பாரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வெற்றி பெற நினைச்சார் வண்டியை போடுவார். பட் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஆக்கள் யாருன்னு சொன்னா நம்மளோட ஐடியா இருக்குதானே, நம்மளோட ஐடியா போய் அவங்க சொன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட அவங்ககிட்ட பணம் இருக்கு. ஸோ நம்மகிட்ட அவங்க ஐடியா போய் அவங்ககிட்ட சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓகே இந்த ஐடியா எதிர்காலத்துல வரப்போகுது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால வந்துக்கிட்டு நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். நம்மளோட கம்பெனி ஒன்று இருக்குன்னா நம்மளுடைய ஷேர்ஸ்ல அவங்களுக்கு பங்கு இருக்கு. அவங்க மூலதனம் விட்டதுக்கு ஏற்ப அதுக்கேற்ப என்ன நடக்க போகுது, உங்களுக்கு லாபம் வழங்கப்படும். ரைட். அடுத்த நிறுவனத்தை உற்பத்தி செய்யப்படும் பொருளின் கிரயம் அதை பார்க்கிறார் முகாமையாளர். முகாமையாளர் தான் எவ்வளவுக்கு கிரயம் ஏற்படுது, அதை எப்படி குறைக்கலாம், அந்த மாதிரி விடயங்களை பார்ப்பார். நிறுவனத்துக்கு செலுத்தும் வரியினுடைய அளவை பார்க்கிறது அரசாங்கம். ஒரு நிறுவனம் ஒன்று செலுத்துகின்ற வரியினுடைய அளவு, எவ்வளவு வரி செலுத்தும் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, அவங்க எவ்வளவு வரி செலுத்துறாங்க விஷயத்த என்ன செய்யும் ஒரு நிறுவனம் தான் பார்க்கும். ரைட். இப்ப மூணாவது என்ன வரப்போகுது, கடனை வழங்குவோர். இரண்டாவதுக்கு என்ன வரப்போகுது, முதலீட்டு ஒப்புதல் லாபத்தன்மைக்கான முதலீட்டாளர். மூன்றாவது முகாமையாளர். நாலாவது அரசாங்கம். அடுத்த விஷயம் 18வது விற்பனை நாட்குறிப்பேட்டின் மொத்தம் பெறுமாறு. மேத்தரப்பட்ட மொத்தங்களை தொகைகளை பொதுப்பேரட்டில் பதிவு செய்வதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை தருக. அதாவது மேத்தரப்பட்ட மொத்த தொகைகளை பொதுப்பேரட்டில பதிவு செய்யலாம். அதாவது பெருமானம் 120 வெட்டு மொத்த பெருமானம் என்ன வரப்போகுது, அதாவது விற்பனை நான் குறிப்பிட்டா கேட்டிருக்கீங்க, இது கடனுக்கு வித்தியா அல்லது காசுக்கு வித்தியான்னு சொல்லல. இப்ப எதுவுமே சொல்லாட்டி என்ன விஷயம், காசுக்கு தான் வித்தன் எடுப்பேன். நீங்க எடுக்கணும் காசு கணக்கு வேற. ஸோ காசு கணக்கு நீங்க வேற ஒன்று எடுக்கணும். 120,000 சாரி 138,000 மொத்த தொகை நல்கி. அதே டைம் வந்துகிட்டு என்ன செய்யணும், விற்பனை கணக்கு செலவு 120,000. அதே டைம் பெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 18,000. ரைட். இல்ல எதுவுமே சொல்லலையே, விற்பனை நான் போய் போயிட்டு மொத்த நிகழ்ச்சி அது கடன்பட்டோனா இல்ல காசுக்கா இல்ல கடனுக்கான்னு சொல்லல. இப்ப காசுக்கா கடனுக்கான்னு சொல்லதானால நம்ம என்ன செய்யணும், அதை காசுலயா எடுக்கணும். எதுவுமே சொல்லலைன்னு சொன்னா காசுலயா எடுக்கணும். ரைட்.
அடுத்தது, வியாபார வெறுமதியாளர் ஒருவர் 10% காசு கழிவினை கழித்து பெற்றுக்கொண்ட காசோலை ரூபாய் 36,000 வங்கி கணக்கில் வைப்பு செய்த வங்கியால் மறுக்கப்பட்டு மேற்கொண்ட முழுவதும் பொது பேரிட்டு பதிவு செய்த நாட்குறிப்பு பதிவு எழுதுக. அதாவது வியாபார வெறுமதி அவருடன் 10% காசு கழிவை கழித்து பெற்றுக்கொண்ட காசோலை ரூபாய் எவ்வளோ? 3,60,000. 3,60,000 சொன்னா 10% பார்த்தீங்கன்னா வெற்றிக்கும் இது எத்தனை பெர்சன்டேஜ் ஆகிப்போ? 90% இல்லையா? 3,60,000. இப்ப அது எத்தனை பெர்சன்டேஜ்? 90% கழிச்சா 4,000 தர 10 40,000 சொல்லிக்கிறோம். கழிவா பெற்றிருக்கோம். அப்ப 40,000 ரூபாய் கழிவா பெற்றிருக்கேன்னு சொன்னா பெருக்கப்பட்ட என்ன வரப்போ? இதோடைய பதிவு ஒப்போசிட்டா வரப்போ. அதாவது கடம்பட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வேற எவ்வளோ? 4 லட்சம். கொடுத்த கழிவு எவ்வளோ? 10%. சாரி, காசு கணக்கு வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது? செலவு 3,60,000. அதே டைம் வந்துக்கிட்டு கொடுத்த கழிவு செலவு வந்துக்கிட்டு 40,000 சொல்லி வரப்போகுது. அதாவது கடம்பட்டோன்னு வந்துக்கிட்டு 3,60,000 ரூபாய் பெற்றிருக்கான். அதே டைம் அவருக்கு நம்ம கழிவா கொடுத்தது 40,000. அது மறுக்கப்பட்டதுனால எல்லாமே ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஆகுறதுனால என்ன நடக்க போகுது? கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு நம்ம குறைச்ச 440 சாரி 4 லட்சத்தையும் திரும்ப கூட்டிடுவோம். அதே மாதிரி காசு வரலன்னு சொல்லி பதிஞ்சிருப்போம் தான் நம்ம ஒரு விஷயம். காசு கணக்குல வரவு வச்சுப்போம். 3,60,000 ரூபாய் தான் 10% கழிவு. 3,60,000 ரூபாயும் குறைப்போம். அதே டைம் வந்துட்டு கொடுத்த வழி கணக்கு ஒரு செலவு இல்லை நம்ம வரவு வச்சிருப்போம். எல்லாம் வாங்குறதுக்கு செலவு வைப்போம் திரும்ப. ரைட், இதான் கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, கொடுத்த கழிவு கணக்கு செலவு. கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவுன்னு சொல்லி 4 லட்சம். அதே டைம் வந்துக்கிட்டு கொடுத்த சாரி காசு கணக்கு செலவுகள் 3,60,000 கொடுத்த கழிவு கணக்கு செலவு சொல்லி 40,000. அண்ட் 20வது ரைட். ஸோ 20வது பாருங்க, பின்வரும் விடயங்கள் சீராக்கம் செய்வதற்கும் காசு கட்டுப்பாடு ஏற்படும் தாக்கத்திலே குறிப்பிடுது. அதிகரிப்பா குறைவா மாற்றம் இல்லை. கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்காத காசோலை. அதாவது நம்ம கொடுப்பனவுக்கு என்ன செய்யல? சமர்ப்பிக்கப்படவில்லை. இது என்ன வருமா? மாற்றமில்லை. கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை எதத்துடைய பிழை? அது வங்கி கூட்டுட பிழை, நம்மட பிழை இல்லை. அது வங்கி கணக்கில் போய் பார்க்க வேண்டிய விஷயம். வங்கி அறிவிட்ட மேலதிக பற்று வட்டி குறை, வாடிக்கையாளருடைய இழப்பு அதிகரிப்பு. அதே மாதிரி நிலையான கட்டளைக்காக வங்கி செலுத்த காப்புறுதி கட்டணம் குறை. ரைட். அடுத்தது பூரணி வணிகத்தின் வருமதியாளர் தொடர்பா விவரம் பெறுமாறு. அப்ப பூரணி வணிகத்தினுடைய வருமதியாளர்னு சொல்லுகிற போது கடன் பட்டம் தொடர்பான விவரம், அவங்களுடைய எக்ஸ்பிளைனர்ஸ் சொல்ற விவரங்கள் வருமாறு சொல்லிக்காங்க. பாப்போம். ஜனவரி 2022 கடன் பட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளோ? 45,000. முதல் கேள்வி 2022 மாதங்கள் கடன் விற்பனை தொகை கணிப்பிடு. ஓகே, ஆரம்பத்துல இருந்துச்சு 45. 2022 வருமதியான பெற்ற காசு 2,40,000. அனுமதித்த கழிவு 12,000. களமுடன் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 54,000. சரியா? இது எப்படி காணலாம்? You see this? Right. Okay. சரி பாருங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா patience to okay okay right. ஓகே பாருங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2022 இந்த வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கறப்போ 45,000 விஷயம் இருக்கு. அப்ப 45,000 சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. கடம்பணம் கட்டுப்பாட்டு கணக்கில் ஆரம்பத்துல 45,000 இல்லையா? ஆரம்பத்துல வரக்கூடிய விஷயம் 45,000.
45,000 நீங்க என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கொள்ளணும். 45,000. சுரேஷ். Okay. Right. Right. அவ்வளோ வரும்போது 45,000. 41,000. Right. அடுத்தது ரெண்டாவது வருமானம் பெற்ற காசு எவ்வளவு? 240,000. 240 சொல்லி நம்ம ஒரு 3 சைக்கிள் மட்டும் தாண்டி 240 சொல்லி போறோம். ரைட். 45,000 தானே? ஓகே. 45 240 சொல்லி போட்டிருக்கோம். 3 சைக்கிள் மட்டும். அடுத்தது வருமதியாளருக்கு அனுமதித்த கழிவு எவ்வளவு? 12. அடுத்தது 31 டிசம்பர் 2024 கடம்புணம் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு? 54. 54. அதாவது இங்க இந்த விஷயம், இந்த மீதிங்கிறது எப்படி வந்திருக்கும் மேல? இந்த மீதிங்கிறது எப்படி வந்திருக்க போன்னு சொன்னா, இஞ்சல இருக்கிற கூட்டி, அதாவது ஆரம்ப மீதி இந்த வருஷத்துக்கான கடன் விற்பனை கூடி பெற்ற காசு கழிவுகளை கழிச்சு வந்த மீதி தான் இந்த மீதி. அப்ப நம்ம வளமே செய்யக்குள்ள நடக்கும், நினைக்கிற பேலன்ஸ் கோட் அடிக்க வந்திருந்தாரு. இந்த பேலன்ஸ் கோடும் என்ன வரைக்கும் அமௌண்ட் ரெண்டுமே சமமா தான் இருக்கும். அதாவது இந்த இருக்கிறத கூட்டி இங்க இருக்கிறத கூட்டி கழிச்சு வாங்கிறதுக்கு இந்த பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் இந்த இருக்கிற பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் சமம் தான். அப்ப இந்த மூலத்தையும் கூட்டு 240 12 and 54 மூலத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா மூலத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா 240 plus 12 54 சரியான 140 12,000 54,000 கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது 306,000. அப்போ 306,000 இருந்து நீங்க கழிக்க வேண்டிய விஷயம் 45,000. ரைட். ஸோ 45,000 நீங்க என்ன செய்யணும், கழிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ 45,000 கழிச்சிங்கன்னு சொன்னா வரப்போ 261,000 தான் இந்த வருஷத்துல நீங்க என்ன செஞ்சது, விற்பனை செஞ்ச தொகையாக இருக்கக்கூடிய விஷயம். ரைட். ஓகே. ஸோ இதான் 140,000 தான் என்ன செய்யப்படுகிறது ஆன்சராக வரும். இப்போ நான் அடுத்த விஷயம் இந்த 25 நிமிஷம் முடிச்சுடுவோம் டுடே. 22 23 24 ரைட். விடையளிக்கப்பட்ட வினாக்களுக்கு எதிர் கேட்ட கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களில் எக்கூற்று ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் தாக்கத்தை குறிக்கின்றது. மூலாவது சொத்துக்கள்ல குறைவை உரிமையில குறைவை ஏற்படுத்த பாப் உரிமையாளரால் நிதி ரூபாய் 500,000 காசு மேலதிக மூலமாக ஈடுபட்டது. உரிமையாளர் ரூபாய் 500 காசு விட்டு காசும் கூடும், மேலதிக மூலதனம் கூட உரிமையாண்மையும் கூட. சொத்தும் உரிமையாண்மை கூட தெரியும். சிக்கு 1 நீங்க போடணும். இரண்டாவது 1,00,000 பெறுமதியான மீள் விற்பனை பண்டங்கள் கடனுக்கு கொள்வனம். 1,00,000 ரூபாய் பெறுமதியான மீள் விற்பனை பண்டங்கள் இருக்குதானே, 1,00,000 பெறுமதியான மீள் விற்பனை பண்டங்கள் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, கடனுக்கு கொள்வனம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ கொள்வனம் செஞ்சப்பட்ட என்ன நடக்க போகுது, சொத்தும் கூடும் பொறுப்பும் கூடும். எதங்க இருக்கிறது, ரைட். டிக்கு எவ்வளவு வரப்போகுது, 2 வரப்போகுது. 1,00,000 ரூபாய் கிரியமான பண்ண தீ நாடி வேணுது. அப்படியே சொத்தும் குறையும் உரிமையாண்மையும் குறையும். எங்க இருக்கிறது, ஏக்கு 3 பேர் ரூபா 12,000 வாடகை செலவினை எப்படும் அவை மே மாதம் 2023 செலுத்தப்பட உள்ள இந்த வருஷத்துக்கு பொறுப்பு. அப்ப என்ன வரப்போகுது, பொறுப்பும் கூடியிருக்க போது உரிமையாண்மை வந்துகிட்டு என்ன செய்ய போகுது, குறைய போகுது. எங்க பொறுப்பில் அதிகரிப்பு உரிமையில் குறைவு. இதனால் பிக்கு வந்துகிட்டு 4வது ஆன்சர் வரும். ரைட். அண்ட் 23 பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கொடுக்கலாங்களையும் பதிய பயன்படுத்தப்படும் மூல பதிவேடுகள் எழுதுதான். அப்ப உரிமையாளர்களால் வந்துகிட்டு 500 ரூபாய் காசு மேலதிக மூலதனமாக விடப்பட்டது. மூலடு காசு பெருவனவுனாலடா வரும்.
அடுத்த 100,000 பெறுமதியான மீள்விற்பனை பண்டங்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது, அது கொள்வனவு நாளேடு. கிரயமான பண்டங்கள் தீர அழிவடைந்தது, அது பொது நாளேடு. ரூபாய் 12,000 வாடகைக்கு செலவிடப்பட்டது, அது மே மாதம் 2023 செலுத்தப்பட உள்ளது. ஒரு காசு போயும் இல்லை, காசு வரையும் இல்லை இந்த வருஷத்துக்கு. அப்ப இது எங்க வரப்போகுது? பொது நாளேடுக்கு வரப்போகுது. அது நம்ம காசு கொடுத்திருந்தோம்னு சொன்னா காசு கொடுப்பன நாளேடுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்க போதும் வந்திக்க போகுது. சிம்பிள் விஷயம். காசு வந்திருந்துச்சுன்னு சொன்னா காசு பெறுவன நாள், காசு போனுச்சுன்னு சொன்னா காசு கொடுப்பனவு நாளேடு. கடனுக்கு கொள்வனவு செய்யும் மீள்விற்பனை நோக்கத்துல கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருந்தோம்னு சொன்னா கொள்வனவு நாளேடு. மீள்விற்பனை அதே மாதிரி விற்பனை செஞ்சிருந்தோம்னு சொன்னா அது என்னத்தை விற்பனை செஞ்சுக்கணும்? நடைமுறை சொத்தை விற்பனை செஞ்சிருந்தோம்னு சொன்னா அது விற்பனை நாளேடு கடனுக்கு. மத்த எல்லாமே என்ன செய்யப்படுறது போகுது? அதுங்கிறது பொது நாளேடுக்கெல்லாம் வரப்போகுது. அதாவது நடைமுறை எல்லா சொத்தை விற்பனை செய்யறது, நடைமுறை எல்லா சொத்தை கொள்முதல் செய்யறது, மற்ற கழிவு அறவிட முடிய கணக்கு எல்லாமே அதுக்குள்ளாம் பெறப்போகிறது. ரைட். அண்ட் லாஸ்ட், தரப்பட்ட கொடுக்கணும் பொது பெறுது எந்த கணக்கு வகைகள் படிய குறியீட்டின் மூலம் குறிப்பிடுக. கொடுக்கல் வாங்கல்கள் பொது பேரட்டில். ஓகே, மேலே உள்ள கொடுக்கல் வாங்க பொது பேரட்டுங்களும் அந்த வார விஷயங்கள் எந்த கணக்குல சொல்லியிருக்க. உரிமையாளர் ரூபாய் 500 காசு மேலதிக மூலதனமான வட்டி. காசுங்கிறது மேலதிக மூலதனப்படன்னு தரப்போ சொத்துல ஒரு பாசம் உரிமை. உரிமையில ஒரு பாசம் போடும். அடுத்தது 100 பெறுமதியான மீள்விற்பனைப்படம் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டுச்சு. இப்போது அதாவது பொருட்கள் மீள்விற்பனை செய்யப்படும் சொத்துலையும் பெறப்போகுது, பொறுப்புலையும் பெறப்போகுது. அடுத்த விஷயம் என்ன சொன்னேன்? 100,000 கிரயமான தீனாளி வளைஞ்சிச்சு. அப்ப என்ன செய்ய சொத்துல ஏற்படுத்த போகுது என்ன போது செலவீனம். செலவினத்துல என்ன செய்யப்படுங்க போடுங்க. அதாவது ஏனைய செலவுகள்ல வரக்கூடிய விஷயம் 6,000 இருக்கிறது. படிச்சிருக்கேன். அடுத்தது நான் ஓகே, ரூபாய் 12,000 வாடகை செலவிடப்பட்டு அவை மே மாதத்தில் செலுத்தப்பட வேண்டியிருக்கு. அப்ப அது ஒரு வாடகை செலவீனம் மேலே அதே டைம்ங்கிறது என்ன? அது இப்போது பொறுப்பாக இருக்கிறது. ரைட். உரிமைக்குள்ள வருமானு கேட்டீங்கன்னா உரிமைக்குள்ள வருமானம். உரிமைங்கிறது ஏன் செலவுங்கிறதுனால உரிமைக்கு போட்டு மைனஸ் பண்ணலாம். டிரெக்டாக செலவீனம் சொல்லி தள்ளி அன்னைக்கு அந்த கேட்டுக்கிறது கணக்கு தான். அது என்ன கணக்குக்குள்ள வருங்கிறத விஷயம். அதாவது ஒரு செலவுங்கிறதால செலவீனம் போட்டிருக்கு. ரைட். ஓகே, 2025 கணக்கின் பின்வரும் வழுக்கல் பரீட்சை மீது எப்பக்கத்தில் குறைவை ஏற்படுத்தும். சோ அது எப்பக்கத்துல குறைவை ஏற்படுத்தும் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. சும்மா சொல்லலாம். செலுத்திய விளம்பரம் காசு கணக்கில் மட்டும் பதியப்பட்டது. செலுத்திய விளம்பரம் என்ன செஞ்சிருக்காங்க? காசு கணக்குல மட்டும்தான் பதிஞ்சிருக்காங்க. இப்ப காசு கணக்குல மட்டும் பதிய நடக்க போது காசு கணக்கு கூடியிருக்க போகுது, பிளஸ் பண்ணிக்க போகுது. விளம்பர கணக்குல என்ன செஞ்சிருக்கணும்? செலுத்திய விளம்பரம் காசு கணக்குல மட்டும் செலுத்தின விளம்பரம் அப்ப காசுல மைனஸ் பண்ணிருப்போம். ஏன்னா அதே டைம் வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? விளம்பரத்துல சொல்லி விளம்பரம் ஒரு செலவு அதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? விளம்பரத்துல வரவு வச்சுப்போம். வரவு வச்சிருந்தீங்கன்னு சொன்ன ரெண்டு ஈக்குவல் ஆகி 0 வந்திருக்கும் வரவு பக்கத்துல. பட் இதுல வந்துட்டு நம்ம விளம்பரம் காசு கணக்குல மட்டும் செஞ்சதுனால என்ன செய்யும்? காசுல மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி வச்சிருப்போம். காசுல மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறனால என்ன செஞ்சு விளம்பரத்துல அதாவது வரவு பக்கத்துல ஒரு குறை ஒன்று ஏற்பட்டிருக்கு. இப்ப என்ன நடக்க போகுது? வரவுல வந்துகிட்டு குறையும். வரவு பக்கத்து குறை ஏற்படுத்தும் மேல அடையாளம் காட்டு பிளஸ் வரவுல விடுது. கொடுத்த கழிவு கடன் அதாவது கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்படாது. அதாவது கொடுத்த கழிவு கடன் பண்ண கட்டுப்பாட்டு கணக்குல பதியப்படாது. அப்ப கொடுத்த கழிவு கணக்குல என்ன செஞ்சுக்கும்? அது பதியப்படும். அப்ப கொடுத்த கழிவு கணக்கு என்ன? ஒரு வரவு. கடன் பண்ண கட்டுப்பாட்டு கணக்கு கொடுத்த கழிவு என்ன செய்யப்படுத்தப்படும்? செலவு வைக்கப்படும். இப்படி செலவு வைக்கப்படலாட்டி என்ன நடக்க போகுது? கடன் பட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு குறையாம கூடி கொடுத்துல வரவு என் செலவு எடுத்துக்கொள்ளுங்களேன். எடுத்துக்கொள்ளுங்க. வரவு வரவு. ஓகே, திஸ் இஸ் செலவு. சரியா? இந்த கொடுத்த கழிவுங்கிறது கடம்பணம் கட்டுப்பாட்டு கணக்குல பதியப்படாது. கொடுத்த கழிவு என்ன? செலவுங்கிறதுனால என்ன? வரவு. சரி, அப்போ கொடுத்த கழிவு 20 சொல்லி எடுத்துக்கொள்ளுங்களேன். பிளஸ் பண்ணுவோம் என்ன? 20 வரவுல 20 சொல்லி என்ன செய்யறேன்? பிளஸ் பண்றேன். ஏன்னா அதே டைம் வந்துகிட்டு என்ன நடக்குது? கடம்பணம் கட்டுப்பாட்டு கணக்குல பதியப்படல. கடம்பணம் கட்டுப்பாட்டு கணக்குல எதுவுமே இல்லை, 0 தான் இருக்கு. 0 நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப என்ன வரப்போகுது? -20 பதியலாட்டி என்ன நடக்கும்?
பிளஸ் 20 வரும், கூடி இருக்கும். அப்படி என்ன நடக்கும்? இதுவும் அந்த 20 கூடி தரிக்க போகுது. சரியா? அதாவது 20 ரூபா மீதி சொல்லி எடுங்க. 20 ரூபாய் மீதி டிகிரி சொல்லி எடுங்க. இப்ப நீங்க கொடுத்த கழிவு கணக்கு தான், கொடுத்த கழிவு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வரவு பக்கம் வச்சு என்ன செஞ்சிட்டீங்க, 20 ரூபா வச்சுட்டீங்க. ரைட். இப்ப நீங்க என்ன நடக்குது, நீங்க இந்த கொடுத்த கழிவு கணக்கு என்ன செய்யற, கொடுத்த கழிவை கடன் போட்ட கட்டுப்பாடு கணக்குல செலவுல பதியல. செலவுல பதிஞ்ச நடக்குது 20 ரூபாங்கிறது என்ன செஞ்சிருக்க போகுது, அதாவது கடன் போட்ட கட்டுப்பாட்டு கணக்குல 20 ரூபா இருக்கு வச்சுக்கோங்க வரவு பக்கம். அந்த 20 ரூபா இல்லாம போயிருக்கு. பட் நீங்க அதை வைக்கல, வைக்கிறதுனால என்ன நடக்க போகுது, அந்த 20 ரூபா அப்படியே வந்து என்ன செய்ய போகுது, அதுவும் வரவுல பதியப்பட போகுதுன்னு வச்சுக்கோ. 20 எவ்வளவு வருது, 40 வருது. ரைட். 40 வருதா இல்லையா? ரைட். இப்ப செலவுல எங்க என்ன இருக்க போகுது, செலவு இப்ப இது வந்து என்ன செஞ்சிருக்கு, கூடிட்டு. இது வந்து என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிட்டு. இந்த பிழையால எது குறைஞ்சிட்டு, செலவு பக்கம் குறைவை ஏற்படுத்தியுள்ளது. பட் இதுல நம்ம முறையா பதிஞ்சிருந்தோம்னா எனக்கு போகுது, இந்த 20ங்கிறது வந்திருக்க மாட்டுச்சு. சரியா? சென்றால இப்படி வருது, பட் குறைவு அப்படித்தான் வரும். உண்மையில நம்ம பதிஞ்சிருக்கோம்னு சொன்னா, முதல் சொன்ன மாதிரி நீங்க எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப இந்த +20 வரப்போறான்னு சொன்னதுக்கு நான் சொன்னது அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த -20 வந்திருக்கு. அதாவது நீங்க இப்ப இது 0 எடுத்தீங்க, கடன் போட்ட கட்டுப்பாடு கணக்குல எந்த மீதியும் இல்லைன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இதை மைனஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உண்மையில அடுத்த -20 வந்து 20 பட்டி படி 0 ஜெயின் 0. அப்ப 0 கூட என்ன சமன் ஆயிடும். பட் இது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நம்ம பதியான வரவு பக்கத்து 20 சொல்லி இருக்க போகுது, பட் செலவினத்துல 0 சொல்லி இருக்க போகுது. அப்படி எது குறைஞ்சிருக்கு, செலவினம் தானே. இப்ப செலவு பக்கத்துல நீங்க என்ன சொல்லி போடணும், பாச போடணும். அடுத்து கடன் கொண்டு செலுத்திய இது சரி கொடுத்த கழிவு. இப்ப கடன் கொண்டு செலுத்திய காசு காசு கணக்கு மட்டும்போது எப்படிச்சு, அதுவும் கடன் கொண்டு செலுத்தினது என்ன போது வரவு பக்கம் வரக்கூடிய விஷயம். அது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்ப காசு கணக்குல வந்துட்டு என்ன செஞ்சிட்டோம், செலவு வச்சுட்டோம். ரைட். காசு கணக்குல செலவு வச்சுட்டா ஹவு மச், எவ்வளவுன்னு சொல்ல காசு கணக்குல செலவு. கடன் கொண்டு செலுத்திய காசு வரவு பக்கம் வைக்கல. இப்ப கடன் கொண்ட காசு நீங்க என்ன செய்யல, செலவு மட்டும் வச்சதுனால இது எதுல குறைய போதும், வரவுலாம் குறையும். பிகாஸ் சொல்றேன் பாருங்க. அடுத்து வந்துகிட்டு நான் 4000 சொல்றேன். விற்பனை திரும்பல் 4 கூட்டுத்தொகை இரு கணக்குகளிலும் வரவில் பதியப்பட்டு. விற்பனை திரும்பல்ங்கிற கூட்டுத்தொகைங்கிறது உண்மையான பதிவு எப்படி வரும், விற்பனை திரும்பல் கணக்கு வரவும் கடன்பட்டம் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு. விற்பனை திரும்பல் கணக்குல என்ன செஞ்சுட்டான், வரவு வச்சுட்டான். ரைட். அதே மாதிரி கடன்பட்டம் கட்டுப்பாட்டு கணக்குல என்ன செஞ்சுக்கலாம், செலவு வச்சு என்ன செய்ய குறை, இதை குறைஞ்சது ஏத்தி ஆயிருக்கு. பட் இதுலயும் வந்துட்டு வரவு வச்சதுனால என்ன நடக்க போகுது, ரெண்டுமே கூடிட்டு வேண்டியதை குறைய போகுது, செலவுல குறைய போகிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும், செலவுல பாஸ் பண்ணணும். ரைட். அப்ப இதுக்கு வரவுல பாஸ் பண்ணணும். கொடுத்த கழிவு கணக்கு இதுக்கு செலவுல நீங்க பாஸ் பண்ணணும். செலுத்திய காசு கணக்கு வரவுல பாஸ் பண்ணணும். இதான் விஷயம், சிம்பிளா. அதாவது எந்த செலவுல என்ன பிழைகள் விட்டோம்னு சொன்னா direct. பட் இந்த கடன் பட்டோன் கடன் கொடுத்தோம்ல விட்டீங்கன்னு சொன்னா, ஏதாவது பிழைகள் விட்டீங்கன்னு சொன்னா கடன் போட்டான் வரவு மீதியான ஒப்போசிட்டா தான் தொங்கல் வரும். கடன் கொடுத்தோம் செலவு மீதியான ஒப்போசிட்டா தான் வரும். விற்பனை திரும்ப 4 கழிச்சு என்னன்னு சொன்னா, விற்பனை திரும்பல் கணக்கு வரவு கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்கு செலவு. விற்பனை திரும்பல் கணக்கு வரவுங்கிறதுனால விற்பனை திரும்பல வரவு வச்சுக்கும். அதே டைம் கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்குல செலவு வச்சுக்க. எப்படி இப்ப விற்பனை திரும்பல் வந்துட்டு 40 இருந்துச்சுன்னு சொன்னா விற்பனை திரும்பல் கணக்கு வரவு 40, கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்கு -40. அப்ப கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்கு வேணும் மீதி வரவு மீதி தான். பட் அவன் செலவுல பண்ணி மைனஸ் பண்ணி அந்த மைனஸ் வந்து 40 போய் 0 வந்துடு. ரெண்டையும் வச்சு